வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசியை பற்றி. ஒரு மர்ம நபர் யார் உங்களை அழிக்க துடிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது யார் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கை மெதுவாக தான் போகும், ஆனால் போன பாதை திரும்ப மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவசரப்படாத குணம், பொறுமை, யாரையுமே எளிதாக நம்பாத மனசு, இது எல்லாமே அவனுக்கு பலம். ஆனால் இதே குணத்தையே சில பேர் உங்களுடைய பலவீனமாக நினச்சி பயன்படுத்த பார்ப்பாங்க. உன்னை அழிக்க வரக்கூடிய மர்ம நபர் சத்தம் போட மாட்டான், சீக்கிரமாக வெளிப்பட மாட்டான். அவன் அமைதியாக பொறுமையாக உன் வாழ்க்கைக்குள்ளே மெதுவாக ஊடுருவிட்டு இருப்பான். ரிஷப ராசிக்காரங்களுக்கு பிடிச்ச விஷயம் நிலைத்தன்மை. ஒருத்தரை பிடிச்சா, வேலை பிடிச்சா, அதாவது உறவு பிடிச்சா கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கிட்டே போவாங்க. இதுதான் அந்த மர்ம நபருக்கு ரொம்பவே வாய்ப்பாக மாறுது. அவன் உன் பழக்கத்தை நம்பி உன் நம்பிக்கைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறவனாக இருக்கான். நான் உன்ன மாதிரியேன்னு சொல்லி உன் மனசுக்கு நெருக்கமாக வருவான். ஆனால் அவன் உள்ளுக்குள்ள நோக்கமே வேற. இந்த மர்ம நபர் உன்னை உடைக்க கோபத்தையே பயன்படுத்த மாட்டான். உன்னை சோற வைக்கிறவனாக இருப்பான். உன்னுடைய உற்சாகத்தை மெதுவாக குறைப்பான். இதெல்லாம் போதும், இதை விட வேற எதுக்கு முயற்சி பண்ணணும், இப்போ இருக்கிறதே சரிதான்னு சொல்லி உன் முன்னேற்றத்தை நின்ன இடத்துலையே கட்டி போட்டுருவான். நீ முன்னாடி போகணும்னு நினைக்கிற ஒவ்வொரு முறையுமே அவன் உன் வார்த்தையால் உன்னை காலை கட்டும்னு சொல்லுவாங்க. ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் பண விஷயத்தில், சொத்து விஷயத்தில், பாதுகாப்பு விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் இந்த மர்ம நபர் அதையே குறி வைக்கக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. உன்னுடைய சம்பாதிப்பு, உன்னுடைய சேமிப்பு, உன்னுடைய திட்டம் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கான். உன்னோட நல்லதுக்கு தானே கேட்குறான்னு சொல்லி உன்னோட விஷயங்களை எல்லாத்தையுமே முழுசாக கையில் எடுத்துக்குவான். பின்னால் அந்த தகவலையே உனக்கு எதிராக திருப்பிடுறாங்க. இந்த மர்ம நபர் உன்னை வெளிப்படையாக தாழ்த்த மாட்டான். உன்னை உன் வசதிக்குள்ளேயே அடைச்சி வைக்கக்கூடியவனாக இருக்கான். நீ வெளியே போகாமல் புதிய விஷயத்தை முயற்சி பண்ணாமல் பழைய வழியிலேயே இருக்கணும்னு நினைக்க வைப்பாங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு மாற்றம் பிடிக்காததுனால நீயே இதை பாதுகாப்புன்னு நினச்சி ஏற்றுக்குவ. ஆனால் காலம் போக போக உன் வாழ்க்கை நின்று போன மாதிரி உணர்வு வரும். ரிஷப ராசிக்காரங்கன்னாவே உன்னை அழிக்க வரக்கூடிய மர்ம நபர் யாருன்னு கேட்டால் அவன் உன்னை பயம்படுத்துகிறவன் இல்லை. உன்னை அதிகமாக சுகத்திலேயே வச்சுக்கிட்டு உன் கனவுகளை அதாவது தூங்க வைக்கிறவன் தான் அவன். உன்னுடைய மனசுக்குள்ளே போதும்னு சொல்ல வைக்கிறவன் தான் உன்னுடைய மறைமுக எதிரின்னு சொல்லலாம். அவன் உன்னை வீழ்த்த மாட்டான், உன்னை வளர்றதை தடுத்து நிறுத்தக்கூடியவனாக தான் இருப்பான். இந்த மர்ம நபரை அடையாளம் காண்ற அடையாளம் என்ன அப்படின்னா, அவன் உன் வளர்ச்சியை விட உன் அமைதியை பெருசாக பேசுவான். உனக்கு ஆம்பிஷன்லாம் வேண்டாம், அமைதியாக இரு போதும்னு சொல்லி உன்னை உள்ளே இருக்கக்கூடிய தீயை அணைக்க முயற்சி பண்ணுறவனாக தான் இருப்பான். உண்மையாகவே அக்கறை உள்ளவனாக இருந்தால் உன்னுடைய பாதுகாப்போடு வளரவும் நினைப்பான். உன்னை ஒரே இடத்துல எப்பயுமே உரைய வைக்கணும்னு நினைக்க மாட்டான். ரிஷப ராசிக்காரங்க ஒருத்தவங்களை விளக்க முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா திரும்ப பார்க்கவே மாட்டீங்க. அதனால தான் இந்த மர்ம நபரை நீ மெதுவாக புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையிலேருந்து அமைதியாக தள்ளி வச்சினாலே போதும். சத்தமும் சண்டையும் தேவையில்லை. உன் வளர்ச்சியே அவனுக்கு பதிலாகவே இருக்கும். அதனால் ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் வெளிப்படையாக பேசாமல் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்குவாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட மர்ம நபர் தான் உன் அமைதியை உன் மீது திருப்புறாங்க. நீ பேசாத அவன் பேசுவான், உன் சார்பில் முடிவெடுத்த மாதிரி நடிப்பான். நீ இதை சொல்ல மாட்ட, அதனால தான் நான் சொல்லிட்டேன்னு சொல்லி உன் இடத்தையே அவன் கைப்பற்றிடுவான். இது ஆரம்பத்தில் உனக்கு உதவியாக தோணும், ஆனால் காலம் போக போக நீ ஓரமாக தள்ளப்பட்ட மாதிரி உனக்கு ஒரு உணர்வு வரும். இந்த மர்ம நபர் தான் உன்னுடைய நேரத்தை மெதுவாக விழுங்கிட்டே இருக்கான்னு சொல்லலாம். உன்னோட வேலை, உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய குடும்பம் எல்லாத்தையுமே தன்னை கலந்து வச்சுக்கிறவனாக இருப்பான். நீ ஓய்வெடுக்கிற நேரத்தில் கூட அவன் ஏதாவது வேலை, ஏதாவது பிரச்சனை கொண்டு வருவான். ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரையுமே ரிஷப ராசிக்காரன் பொறுப்பை தவிர்க்கவே மாட்டான். அதனால் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பான். இதுவே அவனை மனசளவில் சோற வைக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷப ராசிக்காரங்க தான் வழக்கம், தான் கட்டுப்பாடு, இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த பழக்கத்தை இந்த மர்ம நபர் உடைக்கவும் ஆரம்பிப்பாங்க. இப்படி பண்ணாத, அப்படி வேண்டாம்னு சொல்லி உன்னுடைய தினசரியான வேலைகளையும் குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது நீ உன்னோட ஒழுங்கை இழக்க வைக்க ஆரம்பித்தப்போ உன்னோட தன்னம்பிக்கை மெதுவாகவே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீ உன் வாழ்க்கையை நீயே கட்டுப்படுத்த முடியாத மாதிரி ஒரு உணர்வும் வரும். இந்த மர்ம நபர் தான் ரிஷப ராசிக்காரங்களோட பொறுமையை சோதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கே
உன்னை காத்திருக்க வைப்பாங்க, முடிவெடுக்காமல் தள்ளி போட வைப்பாங்க, நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி முக்கியமான விஷயங்களை காலம் கடத்திக்கிட்டே இருப்பாங்க. உன் வாழ்க்கை நகராமல் நின்ன மாதிரி தோணும், ஆனால் வெளிப்படையாக எந்த தவறுமே நடக்காத மாதிரி தெரியாது. இதுதான் அவன் சாமர்த்தியமாக இருக்கும். ரிஷப ராசிக்காரங்க உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அந்த இடத்துல தான் மர்ம நபரும் நுழைவான். ஒருத்தர்கிட்ட நல்லா பேசுவான், இன்னொருத்தர்கிட்ட வேற மாதிரி பேசுவான். உன்னோட பெயரை கொண்டு தான் இந்த விளையாட்டு நடக்கும். நீ எதுவுமே பேசாமல் இருந்தாலுமே உன்னுடைய பெயரில் பேச்சு ஓட ஆரம்பிக்கும். நீ விளக்கம் கொடுக்க போன அப்படின்னா நீயே தவறானவன் மாதிரி காட்டுவான். ரிஷப ராசிக்காரங்க இந்த மர்ம நபர் எப்போவுமே உன் வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிப்பாங்க அப்படின்னா நீ உன் எல்லையை வரைய ஆரம்பித்தப்போ தான். எல்லாத்துக்கும் சரின்னு சொல்கிறத நிறுத்தின நாளிலிருந்து அவன் முகமும் மாறும். நீ உன் நேரத்தையும் சக்தியும் பாதுகாக்க ஆரம்பிப்ப. அவனுக்கு அது பிடிக்காது. அப்போது அவன்தான் உன் உண்மையான ரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும். கடைசியாக நினச்சிக்க வேண்டியது என்னன்னா, ரிஷப ராசிக்காரனை யாராலுமே சீக்கிரமாக உடைக்க முடியாது, ஆனால் அவனை சோற வைக்க முடியும். அந்த சோர்வை உருவாக்குறவன் தான் உன்னுடைய மறைமுக எதிரியாகவும் இருப்பான். உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியை கொடுக்குறவன் கிடையாது, உன் ஆற்றலை உறிஞ்சிறவனாக இருக்கிறவன் என்கிறத கவனித்து உனக்கு மனசுக்குள்ளே பதிலை தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். ரிஷப ராசிக்காரங்களோட மனசு வெளிப்படையாக தெரியாது, உள்ளுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு யாருக்குமே புரியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட மர்ம நபர் தான் உன்னுடைய மௌனத்தை தான் வசதிக்கு பயன்படுத்திக்குவான். நீ பேசலைன்னா இவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி உன்னுடைய உணர்ச்சியை மதிக்காமல் போவான். நீ கஷ்டப்பட்டாலும் வெளியே சொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் உன்னை எளிதாக புறக்கணிக்க ஆரம்பிப்பான். இதுதான் மெதுவாக உன்னை தனிமைப்படுத்துகிற முதல் படி. இந்த மர்ம நபர் தான் உன்னுடைய முடிவுகளை நேரடியாக எதிர்க்க மாட்டான், அதற்கு பதிலாக உன்னுடைய முடிவை தள்ளி போட வைப்பான். நீ ஏதாவது நினச்சா இப்போது நேரம் சரியில்லைன்னு சொல்லுவான். நீ மனசு வச்சு திட்டம் போட்டால் இதை விட நல்ல சமயம் இல்லை அப்படின்னு. நீ ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினச்சா இப்போ உன் நேரம் சரியில்லைன்னு சொல்லுவான். நீ மனசு வச்சு திட்டம் போட்டால் இதை விட நல்ல சமயம் வரும்னு சொல்லுவான். இப்படியே காலம் போக போக உன் கனவு எல்லாமே காத்திருப்பு பட்டியலில் மாட்டியிருக்கும். ரிஷப ராசிக்காரங்க கஷ்டப்பட்டு நேரத்தையே எளிதாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த மர்ம நபர் உன்னுடைய உழைப்பையே தன்னோட பெயரால் பயன்படுத்திக்குவாங்க. நீ செஞ்ச வேலைக்கு அவன் பாராட்டு வாங்குவான். நீ அமைதியாக இருந்தால் அவனுக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லி உன் பின்னாடி தள்ளுவான். இதெல்லாமே நீ கவனிக்காமல் விட்டுட்ட அப்படின்னா ஒரு நாள் உன்னுடைய மதிப்பு குறைஞ்சு போனதை உணர்வ. இந்த மர்ம நபர் உன்னை உடைக்க சத்தம் போட மாட்டான். அவனுடைய ஆயுதமே ஒப்பீடு தான். அவன் இதை விட நல்லா செய்கிறான், அவங்க இப்போ எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி உன்னை மற்றவர்களோட ஒப்பிடுவான். ரிஷப ராசிக்காரங்க இது எல்லாமே வெளிப்படையாக காட்ட மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன தாழ்வு உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும். அதுவே அவனுக்கு ரொம்ப போதுமானதாகவும் இருக்கும். ரிஷப ராசிக்காரங்க ஒருத்தரை முழுசாக நம்பிட்டீங்க அப்படின்னா அவனோட எல்லா பொறுப்பையும் பகிர்ந்துக்கிறீங்க. அந்த இடத்துல தான் அந்த மர்ம நபர் உங்களை சுமையாக மாற்றிடுறான். உன் தோளில் வேலையை ஏற்றிக்கிட்டு இருப்பான். நீ ஓய்வெடுக்க நினச்ச அப்படின்னா நீ இல்லைன்னா இது நடக்காதுன்னு சொல்லி குற்ற உணர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீ தள்ளி வைக்க முடியாமல் சோர்வோட ஓடிக்கிட்டே இருப்ப. இந்த மர்ம நபர் தான் உன்னுடைய வாழ்க்கையில் கட்டுப்பாடு செலுத்த ஆரம்பித்ததற்கான அடையாளம். என்ன அப்படின்னா நீ உன்னோட விருப்பத்தையே சொல்ல பயப்பட ஆரம்பிப்ப. இவன் என்ன நினைப்பான்னு யோசனை வரும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இது ஆபத்தான நிலை. ஏன்னா நீ அமைதியாக இருப்பதே உன்னுடைய பலம்னு நினச்சவன் அதையே உன்னை சங்கிலியாக மாற்றிடுவான். அப்போது ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரையுமே இந்த மர்ம நபரை நீ எப்படி வெல்லணும் அப்படின்னா பெரிய சண்டையெல்லாம் தேவையில்ல. உன்னுடைய எல்லையே தெளிவாக வரைய ஆரம்பித்தாலே போதும், எல்லாத்துக்குமே ஈஸியான விளக்கம் கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதுமே உன் முடிவு நீ பொறுப்பை எடுத்துக்கிட்ட அப்படின்னா அவன் தானாக பின்னாடி போயிடுவான். ஏன்னா அவனுக்கு தேவை உன்னுடைய அமைதி, உன்னுடைய பொறுமை, உன்னுடைய சக்தி. அது கிடைக்கல அப்படின்னா அவன் விளையாட்டு முடிஞ்சிடும். கடைசியாக ஒரு விஷயம், ரிஷப ராசிக்காரங்க மெதுவாக போனாலுமே ஒரே திசையில் போகிறவங்களா தான் இருப்பாங்க. உன்னை நின்ன இடத்துலையே வச்சிருக்க நினைக்கிறவன் தான் உன்னுடைய உண்மையான எதிரியாகவும் இருப்பான். உன்னை விலை செய்யாதவனாக கூட இருப்பான், அதாவது உன்னை நகர விடாதவன். இதை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு வெற்றி தான்னு சொல்லலாம். இது யார், அந்த மர்ம நபர் யார் அப்படின்னா உன் கூடயும் உன் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. நீ ரொம்பவே நம்பக்கூடிய ஒருத்தர் தான் இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ அவங்கக்கிட்டே இருந்து சற்று விலகி இருந்த அப்படின்னாலே
உன் வாழ்க்கை எப்பொழுதுமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம். இதை அடுத்த ராசியை பற்றி நாளைக்கு பார்ப்போம். நன்றி.